மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, வாழ்வு தரும் இறைவார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருக்காட்சி என்றால் என்ன? இறைவன் தம்மையே வெளிப்படுத்துகிறார். ஞானிகள் நட்சத்திரத்தை பார்த்தார்கள், விண்மீனை கண்டார்கள். அந்த நிகழ்ச்சி மட்டும் தொடக்க திருச்சபையில் திருக்காட்சியாக கொண்டாடப்படவில்லை. அதோடு சேர்ந்து யோர்தான் நதியிலே திருமுழுக்கு யோவானிடம் ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெற்றாரே, அப்போது தந்தையாகிய கடவுள் இவரே என் அன்பார்ந்த மகன் என்று அவருக்கு சாட்சி பகர்ந்து வெளிப்படுத்தினாரே, அந்த விழாவும் இதே நாளில் கொண்டாடப்பட்டது. அது மட்டுமல்ல, கானாவூர் திருமணத்தின் போது அன்பு தாய் அன்னை கன்னிமரியாளின் பரிந்துரையால் ஆண்டவர் இயேசு தண்ணீரை அற்புதமான விதத்திலே திராட்சை ரசமாக மாற்றினாரே, தமது மாட்சியை வெளிப்படுத்தி எல்லாரும் அவரில் நம்பிக்கை கொள்ளச் செய்தாரே, அந்த விழாவும் இதே நாளில் கொண்டாடப்பட்டது. இப்படி திருக்காட்சி எனும் போது இறைவன் தம்மையே வெளிப்படுத்துகிறார். கொண்டாடுகின்ற நாம் எப்படி அவரை ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்பதில்தான் நம்முடைய வாழ்க்கை அமையப் போகிறது. இன்றைக்கு 3 வாசகங்கள் வழக்கம் போல. முதல் வாசகம் எசையா நூலிலிருந்து 60ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் முடிய. அந்த வாசகத்தின் பின்னணியை சற்று கேட்போம். 59வது அதிகாரத்தில் அந்த இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய பாவங்களை எல்லாம் நினைத்து பார்த்து கடவுள் முன்பாக அறிக்கையிட்டு அதற்காக மனம் வருந்துறாங்க. இப்படி மக்கள் தங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்ட போது அறிக்கையிடுகின்ற பொழுது கடவுள் அந்த மக்களை மன்னித்து அவர்களை மீட்கிற கடவுளாக, போராடுகிற கடவுளாக தன்னை வெளிப்படுத்துகிறார். அதனுடைய தொடர்ச்சியை நாம் 60வது அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம். சியோன் திருமலை கடவுளுடைய உறைவிடம். அந்த சியோன் மலையை கடவுள் தன்னுடைய மகளாக சித்தரிக்கிறார். அந்த சியோன் மலை கடவுளுடைய சிகரத்தில் இருக்கிற கடவுளை அலங்கரிக்கிற ஒரு மணிமுடியாகவும் இருக்கிறது. இப்படி உருவகப்படுத்தி சியோனே எழுந்திரு, ஒளி வீசு, ஆண்டவருடைய மாட்சி உன்மேல் வந்துள்ளது என்று வெளிப்பாடு கொடுக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து 3வது வசனத்தில் பிற இனத்தார், அதாவது இஸ்ராயல் மக்கள் இல்லாத பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவார்கள். திருமலை சியோனை நோக்கி வருவார்கள். மன்னர்கள் கூட உன் உதய கதவை நோக்கி அவர்கள் நடைபோட்டு வருவார்கள். குறிப்பாக 6வது வசனம், ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும், மிதியான் ஏஃபாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். இப்படி கடவுளுடைய வெளிப்பாடு எப்படியெல்லாம் பிற இனத்தாருக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை மிக அழகாக சித்தரிக்கிறது. அதில் 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்கள் இனங்களை கவ்வும், ஆண்டவரோ உன் மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன் மீது தோன்றும், உலகம் முழுவதும் இருள் கவ்வும், எருசலேமின் மீதோ சியோன் மீதோ ஆண்டுடைய ஒளியானது தோன்றும், உதிக்கும், மாட்சிமை வெளிப்படுத்தப்படும் என்று சொல்வது பழைய ஏற்பாட்டில் விடுதலை பயண நூலில் 10ஆம் அதிகாரத்தில் நாம் சந்திக்கின்ற 9வது கொள்ளை நோயை குறிப்பிட்டு காட்டுவதாக சொல்கிறது. அந்த 9வது கொள்ளை நோயிலே எகிப்து நாடு முழுவதும் இருள் பரவிற்று. யூதர்கள் வாழ்ந்த, இஸ்ராயல் மக்கள் வாழ்ந்த இடத்தில் மட்டும் ஒளி இருந்தது என்று சொல்லப்படுகிறது. எதை குறித்து காட்டுகிறது? சியோன் மலையில் ஆண்டவர் எழுந்திருளும் பொழுது, ஆண்டவரின் மாட்சியை வெளிப்படுத்தும் பொழுது உலக நாடுகள் அனைத்தும் சியோனை நோக்கி வருவார்கள். சியோன் முக்கியத்துவம் பெற்ற ஒரு மகிமை மிகுந்த நகராக உருவாக்கப்பட்டிருக்கிறது தான் சொல்ற பார்க்கிறோம். சியோனில் வாழ்கின்றவர்கள் இறைவனையே மையப்படுத்தி வாழ்கின்றவர்கள், இறைவனையே சார்ந்து வாழ்கின்றவர்கள். நம்ம திருவுருள் முழுவதும் பார்ப்போம். சியோன் ஆண்டவரின் நகராக இருந்தது. இஸ்ராயலின் தூயவரது சியோன் என்று இந்த அதிகாரத்திலே 14ஆம் இறைவார்த்தையிலே நாம் வாசிப்போம். இறைவனை நோக்கி வாழ்கின்றவர்கள், உலகின் மையம். அதே போலவே இறைவன் உரைகின்ற இடம். இந்த சியோனில் இருந்தான் உலகிற்கே ஒளி பிறக்கும். இறை ஆசீர்வாதத்தின் அடையாளமாக சியோன் இருக்கும். இது ஒரு தலைநகர், வெற்றி நகர் என்று சொல்லி எசையா அழகாக சியோனின் முக்கியத்துவத்தை சுட்டி காட்டுகின்றார். எதற்காக இங்கே குறிப்பிடுகிறேன் என்றால், இதையே தான் நற்செய்தியிலும் வேறு விதமான செய்தியை இந்த சியோன் பற்றி நாம் கேட்க இருக்கின்றோம்.
அதிலும் கூட பொன் நறுமண பொருட்களை ஏந்தி உன்னை நோக்கி வருவார்கள், அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. சீயோனை நோக்கி வருகின்ற மக்கள் இனங்களும் அரசர்களும் நாடுகளின் தலைவர்களும் வந்து பரிசுகளை வழங்கி ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பார்கள். இது அழகாய் இந்த முதல் வாசகம் நற்செய்தி வாசகத்தோடு இனிமையாய் தொடர்புபடுத்தப்பட்டுள்ளது. இஸ்ராயேல் மக்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டதும் அவர்களுக்காக மட்டுமல்ல, அவர்களையும் தாண்டி எல்லா மக்களும் ஆண்டவரிடம் வருவதுதான். ஒவ்வொரு கிறிஸ்தவ சமூகமும் தாங்கள் கடவுளை மொனாப்பொலியாக தங்களுடைய சொத்தாக வைத்திருக்கிறோம் என்று நினைக்காமல், எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசு சொந்தம், எல்லாருக்கும் இறைவன் சொந்தம், நல்ல மதிப்பீடுகளை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள், ஆண்டவரிடம் வரலாம், அவரை கண்டு ஆராதிக்கலாம், அவருடைய மதிப்பீடுகளை பின்பற்றலாம் என்ற பரவிய ஒரு உணர்வை நாம் இதில் கண்டுகொள்கிறோம். என்னுடைய கவனத்தை ஈர்த்த ஒரு வசனம் 60 எசாயா 60 ஏன் இந்த மக்கள் பிற இனத்தார் குறிப்பாக சியோனை நோக்கி வர வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஏனென்றால் சியோனுடைய மகத்துவம் கடவுள் உரைகின்ற இடம். இந்த சியோனிலிருந்து தான் அனைத்து உலக உயிர்களுமே தங்களது பிறப்பை எடுக்கின்றது. எனவே தான் எல்லா மக்களும் தங்கள் வாழ்வு பெற வேண்டும், வாழ்வின் ஊற்றிலிருந்து அந்த வற்றாத ஜீவநதி பருக வேண்டும் என்பதற்காக எல்லோரும் இங்கு வரவழைக்கப்படுகிறார்கள். இந்த இஸ்ராயலினுடைய கடவுளை நோக்கி, கடவுள் இஸ்ராயல் மக்களுக்கு மட்டுமல்ல, இவர் கொண்டு வருகிற மீட்பு, இவர் தருகிற விடுதலை, இவர் கொடுக்கிற வாழ்வு எல்லாருக்கும் உரியது என்ற ஒரு நல்ல செய்தியை கொடுப்பது தான் இந்த வசனம். இந்த சியோனின் இறை அனுபவம் அந்த இஸ்ராயல் மக்களுக்கு மட்டுமல்ல, வெளியிலிருந்து வருகின்றவர்கள், ஒட்டங்கங்களின் பெருந்திரள், சேபா நாட்டினர், நறுமண பொருட்கள் ஏந்தி வருவர், அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பார்கள். அவர்கள் இந்த சியோனில் இறை அனுபவத்தை பெறுவர்கள் மட்டுமல்ல, வெளிநாட்டிலிருந்து வருகின்றவர்களும் இங்கே இறை அனுபவம் பெறுவார்கள். இறை அனுபவத்தை பெற்று மற்றவர்களுக்கு எடுத்துரைப்பார்கள் என்கின்ற செய்தியை எசாயா அழகாக வழங்குகின்றார். ஆண்டவர் எல்லாருக்கும் சொந்தமாவது தனக்கு மட்டும் சொந்தம், தான் முதலில் தேர்ந்து கொள்ளப்பட்டோம் என்று நினைக்கிறவர்களுக்கு எரிச்சலை உண்டு பண்ணக்கூடாது. இன்றைய பகுதிகளை நாம் இப்படியும் வாசிக்கிறோம். மற்றவர்களெல்லாம் தொலையிலிருந்து வரும்போது, பிற இனத்தார் வரும்போது, நீ அதை கண்டு அகமகிழ்வாய், உன் இதயம் வியந்து விம்மும், கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும், பிற இனத்தாரின் சொத்துகள் உன்னை வந்தடையும். பிற இனத்தார் வரும்போது நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும். பிற இனத்தார் கூட ஆண்டவரை அடையாளம் கண்டு கொள்ளும் போது நீ எரிச்சல் அடையக்கூடாது. எனக்கு சொந்தமானவர், நல்லவர், எல்லாருக்கும் சொந்தமாகட்டும். இந்த இறை வார்த்தையின் வழியாக, குறிப்பாக ஏசாயா 61 வரை உள்ள இந்த திருவசனங்களில் ரத்தின சுருக்கமாக நாம் பார்த்தோம்னா, இந்த மீட்பு என்பது இஸ்ராயல் மக்களுடைய தனி உடைமை அல்ல. அது கடவுள் கொடுக்கிற ஒரு மாபெரும் கொடை, எல்லாருக்கும் என்கிற ஒரு சிறப்பான கருத்து இந்த வார்த்தையின் வழியாக நமக்கு தெரியப்படுகிறது. அன்பர்களே, முதல் வாசகத்திலிருந்து இந்த பொதுமையான இனத்தை தாண்டி, மதத்தை தாண்டி, நாட்டை தாண்டி ஆண்டவர் வெளிப்படுத்துவது, ஆண்டவரை மக்கள் தேடி வருவதை கண்டோம். ஏறக்குறைய அதே கருத்தை தான் இன்றைய 2வது வாசகத்திலும் நாம் கேட்கிறோம். பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் 2 முதல் 3 வசனங்கள் மற்றும் 5 முதல் 6 வசனங்கள் இன்றைக்கு நமக்கு 2ஆம் வாசகமாக அமைகிறது. அதனுடைய பின்னணியை பற்றியும் சற்று சிந்திப்போம். பவுலடிகளார் ஆரம்பிக்கும் போதே இப்படியாக ஆரம்பிக்கிறார். உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். என்ன பண்ணி? திருவெளிப்பாடு எல்லோருக்கும் உரியது, இறைவன் எல்லோருக்கும் உரியவர். தூய ஆவியானவரின் வழியாய் இறைவன் திருத்தூதர்களுக்கும் இறைவாக்கினர்களுக்கும் இந்த வெளிப்பாட்டை கொடுத்தார். ஆனால் நற்செய்தியின் வழியாக அழகாக சொல்லுவார், பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் 3 சலுகைகளை பெறுவதை சுட்டி காட்டுகின்றார். 1, உடன் உரிமையாளர்களாக மாறுகின்றார்கள். புற இனத்தார் உடன் உரிமையாளர்களாக மாறுகின்றார்கள். 2வது, ஒரே உடலின் உறுப்பினர்களாக மாறுகின்றார்கள். மிஸ்டிக்கல் பாடி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்.
கிறிஸ்துனுடைய மறையுடலின் உறுப்பினர்களாக மாறுகின்றார்கள். மூன்றாவது, வாக்குறுதியின் உடல் பங்காளிகளாக மாறுகின்றார்கள். இறைவனுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் பெறுகின்ற உரிமை குடிமக்களாக மாறுகின்றார்கள், உறவின் மக்களாக மாறுகின்றார்கள். இது இறை வெளிப்பாட்டின் மூலமாக வருகின்றது என்பதை பவுலடிகளார் அழகாக சுட்டிக்காட்டுகின்றார். மிக அழகான ஒரு செய்தி, புரட்சிகரமான ஒரு செய்தியும் கூட. சாதாரணமாக இஸ்ராயல் மக்கள் கடவுளின் மீட்பு தங்களுக்கு மட்டுமே சொந்தமானது, பிற யாருக்கும் இதில் பங்கு இல்லை என்கின்ற ஒரு வலிமையான ஒரு கருத்தை கொண்டிருந்த காலகட்டத்தில் கிறிஸ்து வழியாய் கடவுளின் வெளிப்பாடு பிற இனத்தார்க்கும் எல்லா மக்களுக்கும் தாண்டி சென்றடைகிறது என்பதை அழகாய் மிக வல்லமை, அதுவும் ஃபாதர் சொன்ன மாதிரி அந்த 3 அழகான உருவகங்கள், உடன் உரிமையாளர், ஒரே உடலின் உறுப்பினர், வாக்குறுதியின் உடன் பங்காளிகள் இது 3மே பிற இனத்தார் எந்த வகையிலும் அளவும் மற்றவர்களை விட தாழ்ந்தவர்கள் அல்ல, கடவுளின் வெளிப்பாட்டுக்கு உரிமையாளர்கள் என்பதை அழுத்தம் திருத்தமாய் சொல்கிறது. பவுல் இத்தகைய சமத்துவ உணர்வுக்காக பல முறை வாதாடுவதை பவுலின் திருமுகங்களிலெல்லாம் நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவில் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் உரிமை குடிமகன் என்றும் இல்லை என்று சொல்லுகிறார். பேதுரு வேண்டுமானால் யூதருக்கு நற்செய்தி அறிவிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம், நான் புறவினத்தாருக்கு நற்செய்தி அறிவிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். ஆக இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் சொந்தம் என்ற உணர்வை பவுல் பெற்றிருந்தார், அதை வாழ்ந்து காட்டினார், இந்த சமத்துவத்துக்காக போராடினார். இன்றைக்கு பணக்காரன் ஏழை என்ற நிலையில அந்த மதத்தை சார்ந்தவன் அந்த மதத்தை சார்ந்தவன் என்று சொல்லி மனிதர்களை வேறுபடுத்துவது ஆண்டவருக்கு ஒவ்வாதது. ஏனென்றால் இந்த மறைபொருள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் சொந்தம் என்ற மறைபொருளை கடவுள் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், திருத்தூதர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று பவுல் மிக அற்புதமாக சொல்லி இருக்கிறார். நீங்க சொன்னது மாதிரியே திருத்தூதனுடைய அழைப்பு, திருத்தூதர் பவுல் அவருடைய அழைப்பே பிற இனத்தாருக்கு ஒளியாக நான் உன்னை தேர்ந்து கொண்டேன். விவிலிய வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நாளைக்கு 30 கிலோமீட்டர் நடந்து ஒவ்வொரு திருச்சபையாக சென்று பல்வேறு இடங்களில் பல்வேறு சமூக மக்களை, பல்வேறு கலாச்சாரங்களில் பல்வேறு மொழி பேசுகிற மக்களை சந்தித்து சளைக்காமல் எல்லா சவால்களையும் மன துணிச்சலோடு சந்தித்து தான் பெற்ற அந்த உயிர்த்த ஆண்டவருடைய மகிமையை அவர் எல்லாருக்கும் அறிவிக்கிறார். எனவே கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர், அவர் அனைவருக்கும் மீட்பர் என்ற ஒரு அற்புதமான செய்தியை திருத்தூதர் பவுல் அழகாக கூறுகிறார். இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள் முடிய. ஞானிகள் விண்மீனை கண்டு விடாமுயற்சியோடு ஆண்டவரை தேடி அவரை கண்டு வணங்கிய செய்திதான் நமக்கு இப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னணியை சற்று பார்ப்போம். இன்றைக்கு முதல் வாசகத்தில் நாம் பார்த்தோம், ஏசாயா 60:1-6 எப்படி சீயோனை நோக்கி எல்லாரும் வராங்க அப்படின்னு சொல்லுவார்கள். அது எப்படி இன்றைக்கு நற்செய்தியில மத்தேயு நற்செய்தி 2:1-12 இது எப்படி நிறைவேறுகிறது என்பதை பற்றி மிக அழகாக இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். இந்த நற்செய்தியில் ஒரு முக்கிய மைய கதாபாத்திரங்களாக இருப்பது ஞானியர்கள். இந்த ஞானியர்களை பற்றி ஒரு சிறிய வரலாற்று தகவலை நான் பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். கிரேக்க மொழியில் மாகோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சில சமயத்தில் மூவேந்தர்கள், 3 அரசர்கள் திருநாள் என்றால் சொல்கிறோம். அடிப்படையில் இவர்கள் 3 அரசர்கள் அல்ல, ஞானியர்கள், மெய்யறிவு கொண்டவர்கள், அரசர்கள் அல்ல, ஆனால் அரசரையே வழிநடத்தக்கூடிய ஞானம் படைத்தவர்கள் என்று சொல்கிறார்கள். குறிப்பாக அதுவும் வானவியல் துறையிலே நிபுணத்துவம் பெற்றவர்களாக வானத்தின் கோள்களையும் நட்சத்திரங்களையும் படிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த வகையில் வானத்தை உற்று பார்த்து வானத்தின் மாற்றங்களிலும் நட்சத்திரங்களையும் புதிதாக கண்டு பாலன் பிறந்திருக்கிறார், மீட்பர் பிறந்திருக்கிறார் என்று உணர்ந்து கொள்கிறார்கள், பயணத்தை துவங்குகிறார்கள். நான் நினைக்கிறேன் அவர்கள் கொடுத்ததாக 3 கொடைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன, பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும். அதனால் தானோ என்னவோ நற்செய்தியில் எண்ணிக்கை குறிப்பிடவில்லை என்றாலும் பாரம்பரியத்திலே 3 ஞானிகள் என்று கூறுகிறார்கள் என்று நினைக்கிறேன். கிழக்கிலிருந்து ஞானிகள் வருகை தந்தார்கள், கிழக்கிலிருந்து ஞானிகள் வந்தார்கள் என்பது நற்செய்தியினுடைய வெளிப்பாடு. இவர்களை எல்லாம் வழிநடத்தியது விண்மீன். நற்செய்தியில் சுட்டிக்காட்டியது போல பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் இதற்கான குறிப்புகள் இருக்கின்றன. யோபு நூலில் நம்ம வாசிப்போம் 38ஆம் அதிகாரம் 7ஆம் இறைவார்த்தையிலே, அப்பொழுது வைகறை விண்மீன்கள் ஒன்றிணைந்து பாடின.
வைகறை விண்மீன்கள் ஒன்றிணைந்து பாடின. இன்னும் நெருக்கமாக என்னாகமத்தில் 24ஆம் அதிகாரம் 17 நாம் வாசிப்போம். யாக்கோப்பிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும், இஸ்ராயலிலிருந்து செங்கோல் ஒன்று எழும்பும். எல்லாமே நற்செய்தியை மையப்படுத்தி சுட்டி காட்டுகின்ற இறை வார்த்தைகளாக அமைகின்றன. விண்மீன் என்பது கடவுளுடைய படைப்புகளில் ஒன்று, அதாவது இயற்கைகளில் ஒன்று. அந்த இயற்கை கூட கடவுளுடைய மீட்பு திட்டத்தில் எப்படி தன்னை ஈடுபடுத்தி கொள்ளுகிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த அடையாளம். இன்றைக்கும் இயற்கையின் வழியாக கடவுள் தொடர்ந்து தன்னை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். அதை தான் திருப்பாடலில் நாம் அழகாக வாசிக்கிறோம். திருப்பாடல் 19:1-2 வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன, வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கிறது. வானமண்டலம், பூமி என்று சொல்லுகின்ற பொழுது அதில் இருக்கிற அத்தனை இயற்கையுமே உள்ளடங்குது. இது அனைத்தும் கடவுளுடைய மாட்சியின் வெளிப்பாடாக இருக்கிறது. எனவே அன்றைக்கு ஞானிகளை வழிநடத்திய விண்மீன் இன்றைக்கும் இந்த இயற்கை நம் அனைவரையும் கடவுளை வெளிப்படுத்துகிறது, கடவுளிடம் நம்மை அழைத்து செல்லுகிறது. தொடக்கத்தில் நட்சத்திரம் அவர்களை வழிநடத்துகின்றது. எருசலேமுக்கு வந்த உடனே நின்று போய் விடுகின்றது. அதன் பிற்பாடு அவர்கள் மாற்று வழியை தேட இருக்கின்றது. எதற்காக நான் குறுக்கிடுகிறேன் என்றால், இயற்கையின் வழியாக இறைவன் பேசுகின்றார். ஒரு சில நேரங்களில் தன்னுடைய விருப்பத்தையும் திட்டத்தையும் இயற்கையின் வழியாக வெளிப்படுத்த மறுக்கின்றார். அந்த சூழ்நிலையிலே மாற்று வழியை தருகின்றார். அந்த சூழ்நிலையில தான் இறை வார்த்தையிடத்திலே அவர்கள் அடைக்கலத்தை நாடுகின்றார்கள். அதன் பிற்பாடு கண்டுபிடிக்கின்றார்கள். ஒன்று இயற்கை வழிகாட்டுகின்றது, இரண்டாவது இறை வார்த்தை வழிகாட்டுகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டடை. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் பற்பல முறையிலும் பல்வேறு வகையிலும் பேசிய இறைவன் நாம் வாழும் இவ்விறுதி நாட்களில் தன் மகனின் வழியாகவே பேசியுள்ளார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. திறந்த மனத்தோடு இருப்பவர்கள் அத்தனை பேரும் ஆண்டவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என்பதற்கு இந்த ஞானிகளுடைய முயற்சி, அவர்களுடைய பயணம், அவர்கள் மேற்கொண்ட அத்தனை தியாகங்கள் எல்லாம் நமக்கு சாட்சியாக இருக்கிறது. அதே போல இறைவனுடைய வெளிப்பாடு இவர்களுக்கு அவர்களுக்கு என்று இல்லாமல் எல்லாருக்கும் இருக்கிறது. அதுவும் இந்த லூக்கா எழுதிய நற்செய்தியிலும் சரி, மத்தேயு எழுதிய நற்செய்தியிலும் கடவுளுடைய வெளிப்பாடு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்னை மரியாளுக்கு கபிரியேல் தூதர் அறிவிப்பு செய்கிறார். தூவம் காட்டும் வேளையில் சக்கரையாவிற்கு ஆண்டவரின் தூதர் பிறப்பு பற்றிய செய்தியை அறிவிக்கிறார். இடையர்களுக்கு வானத்தூர்கள் அறிவிக்கிறார்கள். ஞானிகளுக்கு விண்மீன் வழியாக அறிவிக்கப்படுகிறது. சிமியோனுக்கு தூயாவின் வழியாக கிறிஸ்து பிறப்பினுடைய செய்தி அறிவிக்கப்படுகிறது. ஒவ்வொருவருக்கும் அவரவர்கள் புரிந்து கொள்ளும் தன்மைக்கு ஏற்ப கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். எப்படியாவது கடவுளை கண்டுகொள்ள வேண்டும் என்பது கடவுளுடைய ஆவல். ஆனால் மனிதனுடைய ஆணவம், போலித்தனம், பகட்டுத்தனம், கர்வம், அகங்காரம், பதவி மோகம் கடவுளையினுடைய வெளிப்பாட்டை கண்டுகொள்ள முடியாமல் போகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அது இந்த ஏரோதனுடைய கதாபாத்திரத்தை நம்ம தெளிவாக கண்டுக்கிறோம். எருசலேம் வரைக்கும் வழிநடத்தி வந்த விண்மீன் எருசலேமில் மறைந்து போய்விட்டது. என்ன கேட்டா ஏன் மறைஞ்சிருச்சுன்னு பார்த்தோம்னாக்க, ஞானியர்கள் வழியாய் ஏரோதுவுக்கும் கடவுளின் பிறப்பை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்றும், அந்த ஏரோதின் வழியாய் மறைநூல் அறிஞர்கள் விவிலியத்தில் இறைவனை கண்டுகொள்ள வேண்டும் என்பதை பற்றிக்காகவும் மறைந்து போனதை நம்ம பார்க்கிறோம். ஆகிய தந்தையர்கள் சொன்னது மாதிரி நல்ல மனதோடு, திறந்த மனதோடு ஆண்டவரை அணுகுகிற எல்லாரும் அவருடைய வெளிப்பாட்டை கண்டுகொள்வார்கள். நீங்க சொன்னது மாதிரியே யூதேயாவின் அரசர் பிறந்திருக்கிறாரே எங்கே என்று கேட்டவுடனே ஏரோது கலங்கினான், எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் அந்த ஞானிகளிடம் சொல்லும்போது கூட நயவஞ்சமாகத்தான் பேசுகிறான். தன்னுடைய இடத்துல இன்னொருவரா என்று தன்னை ஆண்டவரை விட, மீட்பரை விட பெரியதாக நினைக்கிறான். இன்றைக்கும் கூட எத்தனையோ பேர் கடவுளை எதிர்க்க நினைக்கிறார்கள். கடவுளை எதிர்த்தால் நீ என்றைக்குமே வெற்றி பெற முடியாது, உன்னுடைய தலைதான் உடையும் என்பதை நீ மறக்கவே மறக்காது. அரசியல் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஏரோதனுடைய எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்தன. இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட பொழுதே அவனுடைய மனதில் வந்ததெல்லாம் அரசு, தனக்கு ஒரு எதிரி. அதனால் தன்னுடைய அதிகாரத்தை கட்டி காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, தன்னை எப்படி தற்காத்துக் கொள்ளலாம் என்பதற்காக தான் இயேசுவை தேடுகின்றார். அதனாலதான் ஞானிகளை அழைக்கின்றார், குருக்களை அழைக்கின்றார். எந்த இடம், என்ன சூழ்நிலை என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளுகின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்?
குருக்களுக்கு நன்றாய் தெரிந்திருக்கின்றது. குருக்கள் அழகாக சொல்லுகின்றார்கள், யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்கள் நீ சிறியதே அல்ல, ஏனெனில் உன் மக்களாகிய இஸ்ராயலை 1000 ஆள்பவர் ஒருவர் உன்னிடத்திலிருந்தே தோன்றுவார். கட்டாயமாக ஏரோது குருக்களிடத்தில் ஆலோசனை செய்திருப்பார், ஞானிகளை பற்றியும் ஞானிகளுடைய இடத்தை பற்றியும். அப்படி பார்க்கின்ற பொழுது குருக்களுக்கும் தெரியும் மெசியா யார், எங்கே பிறந்திருக்கிறார் என்று. ஆனால் எங்கோ இருக்கின்ற ஞானிகள் மெசியாவை பார்க்க வேண்டும், பாலகனை தரிசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு முயற்சி எடுக்கின்றார்கள், வருகின்றார்கள். அருகாமையிலேயே இருக்கின்ற ஏரோது அரசனோ அல்லது குருக்களோ அதற்கான சிறிய முயற்சியையும் எடுக்கவில்லை என்பதையும் இங்கு கட்டாயம் பதிவு செய்தாக வேண்டும். இன்னொரு சின்ன ஒரு தமிழ் செய்யுள் ஒன்று இருக்குது, அதனுடைய உரை கருத்தை மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு குளத்தில் தாமரை பூத்திருக்குது அப்படின்னா அந்த குளத்தில் இருக்கிற தவளைக்கோ மீனுக்கோ அதனுடைய அருமை தெரிவது கிடையாது. எங்கோ காட்டில் இருக்கிற தேனீக்கள் அந்த தாமரையை தேடி வந்து தேனை எடுத்து சென்று மகரந்த சேர்க்கை உதவி செய்கிறது. அதே போலத்தான் எருசலேமிலேயே தங்கியிருந்து 5 மைல் தொலைவில் இருக்கிற பெத்லகேமில் பிறந்த பாலன் இயேசுவை பார்க்க இயலாத மனிதர்களாய் வர்மமும் வைராக்கியமும் கர்வமும் பதவி பித்தும் பிடித்த மனிதர்களால் முடியவில்லை. எங்கவோ இருந்த கீழ்த்திசை ஞானிகள் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த பகுதியை பற்றி அருட்தந்தை லெக்ரான் அவர்கள் அழகாக சொல்வார்கள், இப்ப முற்றிலும் மாறி போய்விட்டது, சியோனில ஒளி கிடையாது, இருள் நிறைந்திருக்கின்றது. அதே போலவே இறை பிரசன்னம் அங்கு கிடையாது. அதுவும் தொடர்ந்து சொல்லுவார், இந்த சியோன் அப்படியே ஏரோதுவை பிரதிபலிக்கதாக இருக்கின்றது. காரணம் என்ன? மனிதனுடைய கர்வம், கொடூர குணம், வெளிவேடம், போலித்தனம், இவை எல்லாம் மொத்த உருவமாக ஏரோது இருக்கின்றார். அந்த ஏரோதுவை சியோன் அப்படியே பிரதிபலிக்கின்றது என்று சொல்லுகின்றார். மறைநூல் அறிஞர்களுடைய செயல்முறை இன்றைக்கு பெரும்பாலான நம்பிக்கை கொண்டவருடைய செயல்முறையை ஒரு விதத்தில் ஒத்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்று கேட்டால் நிறைய பேர் கடவுளை வன்மையாக எதிர்க்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. திரு அவையில் இருக்கிறார்கள், மற்ற கூட்டங்களில் இருக்கிறார்கள், நம்பிக்கை கொண்டவரோடு கூடுகிறார்கள். கிட்ட கிட்ட இருந்தாலும் தொட்டுக்கொள்ளாத தண்டவாளம் மாதிரி ஆண்டவரிடமிருந்து அந்நியமாகவே இருக்கிறார்கள். மறைநூல் தங்களிடமிருந்து என்ன பயன்? மறைநூலை நன்றாக கற்றிருந்து என்ன பயன்? அதை அடுத்தவர்களுக்கு சொல்லி என்ன பயன்? சென்று ஆண்டவரை ஆராதிக்க இந்த மறைநூல் அறிஞர்களுக்கு மனமில்லையே. அதுதான் கவலையாக இருக்கிறது. பெரும்பாடுள்ள பெண் ஆண்டவருடைய ஆடையின் விளிம்பை நம்பிக்கையோடு தொட்டதால் அவர் குணமடைந்தார். எத்தனை நாள் எவ்வளவு நம்பிக்கை கொண்டோர் ஆண்டவருடைய திருவுடலை உட்கொள்கிறார்கள். எந்தவித மாற்றமும் அவர்களில் பல நேரங்களிலே நிகழ்வதில்லை. சொல்வார்கள், கோயில் பூனை யாருக்கும் அஞ்சாது என்று சொல்வார்கள். அப்படி நம்பிக்கை கொண்டோரின் கூட்டத்தில் இருந்து கொண்டு ஆண்டவரால் தொடப்படாமல், ஆண்டவரால் மாற்றம் பெறாமல், அதற்கேற்ப வாழ்க்கை அமைத்து கொள்ளாமல் இருக்கின்ற நிலைதான் அந்த ஞானிகள் அல்ல, அந்த மறைநூல் அறிஞர்களுடைய நிலைமை என்று நான் கருதுகிறேன். ஏரோதின் அரண்மனையிலிருந்து புறப்பட்டு வந்த ஞானியர்கள் முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வரும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் அழகான ஒரு செய்தி, விண்மீனை மீண்டும் கண்டவுடன் அவர்கள் மட்டில்லா மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்ற ஒரு அழகான சொற்றொடர் இருக்கிறது. வழக்கமாக லூக்கா எழுதிய நற்செய்தியைத்தான் மகிழ்ச்சி நற்செய்தின்னு நம்ம சொல்லுவோம், காஸ்பல் ஆஃப் ஜாய் அப்படின்னு சொல்லுவோம். பல இடங்களில் மகிழ்ச்சி, அதுவும் கிறிஸ்து பிறப்பு நிகழ்வுகளில் பல இடங்களில் மகிழ்ச்சி பற்றிய செய்தி லூக்காவின் நற்செய்தியில் இருக்கிறது. மத்தேயு இந்த மகிழ்ச்சி கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்லாருக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் சொந்தமானது என்பதை அழகாய் விரிவுபடுத்தி ஞானியர்களும் அந்த மகிழ்ச்சியை பங்கு பெற்றார்கள் என்பதை அழகாய் விளக்கி சொல்றார். மட்டில்லா மகிழ்ச்சி, அழகான சொற்றுடர், எல்லையற்ற மகிழ்ச்சி, தடம் புரண்டோடுகிற மகிழ்ச்சி, நிறை மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியின் வார்த்தை எல்லாருக்கும் சொந்தமானது, ஞானியர்களுக்கும் சொந்தமானது என்கின்றதை மத்தேயு அடிக்கோடிட்டு சொல்லுகிறார். அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளில் எளிய மனிதர்கள் உறைவிடும் எளிய செயல்களில் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதை இந்த செய்தி சொல்கிறது. அதைவிட மிக மேலான ஒன்று, இப்படி எளிமையிலும் ஏழ்மையிலும் தன்னை வெளிப்படுத்திய மெசியாவை இந்த ஞானியர்கள் கண்டு ஏற்றுக்கொண்டார்கள். அது அழகான ஒரு செய்தி. திருப்பாடல் 72:10-11 நாம் இதையே வாசிப்போம். எல்லா அரசர்களும் பணிந்து வணங்குவர். ஆராதனையோடு நின்றுவிட முடியாது, அவர்கள் முக்கியமான அன்பளிப்புகளையும் கொடுத்தார்கள். நான் இன்றைக்கு தான் வாசித்தேன், இந்த கிறிஸ்மஸ் சமயத்தில் ஒருவருக்கொருவர் அன்பளிப்புகளை கொடுப்பது திருக்காட்சி விழாவில் தான் தொடங்கியதாம். ஏனென்றால் இந்த ஞானிகள் கொடுத்த அன்பளிப்பிலிருந்து அந்த அன்பளிப்புகளை பற்றி 3 அன்பளிப்புகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது.
தங்கள் பேழைகளை திறந்து, அப்படின்னா they are prepared. ஏற்கனவே மெசியாவுக்கு அன்பளிப்புகளை கொடுக்க வேண்டும் என்கின்ற தயாரிப்போடு தான் வந்திருக்கின்றார்கள். ஒன்று பொன்னும், இரண்டாவது சாம்பிராணியும், மூன்றாவது வெள்ளைப்பழத்தையும் கொடுக்கின்றார்கள். பொன்னானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அரச தன்மையையும், இந்த வெள்ளைப்பழமானது அவருடைய தெய்வீக தன்மையையும், சாம்பிராணியானது நாம் அவரை ஆராதிக்க வேண்டும் என்கின்ற உண்மையையும் இவர்கள் தங்களுடைய பரிசு பொருட்களின் மூலமாக சுட்டி காட்டுகின்றார்கள். அன்பர்களே, ஆண்டவர் எப்படியெல்லாம் தம்மையே வெளிப்படுத்துகின்றார் பார்த்தீர்களா? விண்மீன் வழியாக ஞானிகளுக்கு வெளிப்படுத்தினார், கனவின் வழியாக யோசேப்புக்கு வெளிப்படுத்தினார், இயற்கை வழியாக ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். சிறு சிறு படைப்புகள் வழியாக கூட வெளிப்படுத்துகிறார். புகழ்பெற்ற அருந்ததிராய் அவர்கள் எழுதியது போல, த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ், கடவுள் சிறிய பொருட்களின் ஆட்களின் கடவுள் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். வெளிப்படுத்துகின்ற ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கோ மனிதருக்கோ மொழியை சார்ந்தவருக்கோ தம்மை வெளிப்படுத்தவில்லை, எல்லாருக்கும் வெளிப்படுத்துகிறார். இந்த வெளிப்படுத்துதலைத்தான் இன்றைக்கு நாம் பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். வெளிப்படுத்துகின்ற ஆண்டவரை மக்கள் எவ்விதமாகவெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதையும் இன்றைக்கு பார்த்தோம். நம்மில் பலர் கடவுளை எதிர்ப்பவர்களாக இருக்கலாம், ஆனால் நிச்சயம் கடவுள்தான் வெற்றி பெறுவார் என்பது ஏரோது அனுபவித்திலிருந்து நமக்கு தெளிவாகிறது. நம்மில் பலர் ஆண்டவருக்கு மிக அருகாமையில் இருந்தாலும் அவரை ஏற்றுக்கொள்ளாமல், அவரால் எந்தவித பயனும் அடையாமல் கூட இருக்கலாம். ஏரோதின் அவையிலே இருந்த மறைநூல் அறிஞர்களின் செயல்முறை நமக்கு பாடமாக அமைகிறது. இன்றைக்கு குறிப்பாக ஞானிகள், அவர்கள் விண்மீனை கண்டார்கள். ஏதோ விண்மீன் என்று சும்மா இருக்கவில்லை, வெளிப்படுத்துகின்ற ஆண்டவரை தேடி அவர்கள் விரைந்து சென்றார்கள். அவர்கள் கேலி செய்யப்பட்டிருந்திருக்கலாம். நம்பிக்கை கொண்டோர் பல நேரங்களிலே அப்படித்தான் மற்றவர்களால் கேலி செய்யப்படுவார்கள். ஆனால் நம்பிக்கையில் தவறாமல் இருக்கும் போது வெற்றி கிடைக்கும். அவர்களுக்கு தடங்கல் இருந்தது யூதேயாவுக்கு வந்தபோது, எருசலேமுக்கு வந்தபோது. ஆனால் விடாமுயற்சியோடு இருந்தார்கள். இத்தகைய ஒரு மனநிலைக்கு இந்த திருக்காட்சி விழா நம் எல்லாரையும் இட்டு சென்றால் உண்மையாகவே நாம் பேறு பெற்றவர்களாகும். வாழ்வு தரும் இறைவார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.